ஓம் சரவணபவ கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுமுகா போற்றி. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே விஷ்ணு பேசுகிறேன். நான் துபாயில் இருக்கிறேன். இப்போது நான் பிறப்பால் இந்து தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸாக வந்து இந்துவாக தான் இருந்துகிட்டு இருந்தேன். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் பார்த்தீங்கன்னா முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு இயக்கத்தை ஒரு மசூதிக்கு போயிட்டு இருந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு மாதம் மசூதிக்கு போயிட்டுருந்தேன். இன்றைக்கி காலை பிரம்ம முகூர்த்தம் அதிகாலையிலே 4:35 மணிக்கு என் கனவில் வந்து கனவில் அல்ல நேரில் பக்கத்தில் அமர்ந்து முருகப்பெருமான் என்ன கூறினார் என்றால், முருக யுக ஆரம்பமாக போகிறது. அதனால் நீங்கள் என்னுடைய சொற்பொழிவு மற்றும் எங்கும் என்னுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளிலும் மற்றும் பொருட்களை நான் உங்களிடம் சொன்ன வேண்டியதை எல்லா மக்களுக்கும் அந்த வீடியோ மூலமாக எடுத்துரைக்க வேண்டும் என்று என்னிடம் கூறினார். அதன் விளைவாகத்தான் நான் இன்றைக்கு வீடியோ போட்டிருக்கேன். என்னை பார்த்தீங்கன்னா யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இனி என்ன கூறினார் என்றால், முருக யுகம் ஆரம்பமாகிறது. கிருதயுகம், வாபர யுகம், கலியுகம் என்று சொல்லுவாங்க. மொத்தம் 4 யுகங்கள் இருக்குது. இந்த யுகங்களில் வந்து முருக யுகம் ஆரம்பமாகிறது. சரிங்களா? இதுதான் வந்து என்னிடம் கூறியது. அவர் ஒரு சில விஷயம் கூறியிருக்கிறார். அதை நான் இப்போது கூற மாட்டேன், பிறகு நான் கூறுகிறேன். இந்த வீடியோவை உலகமெங்கும் உள்ள தமிழர்களுக்கு, உலகமெங்கில் வந்த முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்றடையுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுகிறேன். அதன்படி என்ன கூறினார் என்றால், அதிகாலை, அதாவது வருகிற ஆங்கில புத்தாண்டன்று எனக்கு சிறப்பு வழிபாடு இருக்க வேண்டும். அதன்படி அதிகாலையில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையிலே அந்த எல்லா என்னுடைய 6 படை வீடும் சரி, உலகில் உள்ள அனைத்து என்னுடைய கோயில்களிலும் சரி, ஆலயங்களிலும் சரி, எல்லா சிறப்பு வழிபாடு இருக்க வேண்டும். அப்புறம் என்ன கூறினார் என்றால், பாலாபிஷேகம் நடைபெற வேண்டும். பாலாபிஷேகம் நடைபெற்ற முடிந்தவுடனே அடுத்தது வேப்பிலை இருக்கு இல்லையா, வேப்பிலை வந்து பன்னீரில் நனைத்து அல்லது பன்னீர் அல்லது தண்ணீர், ரெண்டில் எதில் வேணால் நினைக்கலாம். நினச்சிட்டு பாலாபிஷேகம் முடிந்தவுடன் அடுத்து வேப்பிலையால் அபிஷேகம் செய்ய வேண்டும். வேப்பிலையால் அபிஷேகம் செய்துவிட்டு பிறகு என்ன பண்ணணுன்னாக்க, திரும்ப வந்து இந்த சாம்பிராணி இருக்குல்ல, சாம்பிராணியில் வந்து தீபம் மாரி ஏற்றி அது புகையை வந்து எனக்கு இட வேண்டும். சாம்பிராணி ஆராதனை மற்றும் அபிஷேகம் நடத்த வேண்டும் சொல்லி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதாவது நான் நம்ப முடியவில்லை, நான் நம்பாமல் இருக்க முடியவில்லை. இத்தனை ஆண்டுகளாக அதுமாரி நடந்ததில்லை. அதே போன்று இந்த பாலைவன நாடுகளில், அதாவது அரேபிய நாடுகளில், எந்த அரேபிய நாடுகளாக இருக்கலாம், அந்த அரேபிய நாடுகளில் கடலை பார்த்தபடி ஒரு ஆலயம் அமைக்க கூடிய விரைவில் அமைக்கப் போகிறது. அது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். அது முடிந்தவுடன் அடுத்து லமோரிய கண்டம் இருக்கு இல்லையா, இளமுறைய கண்டம், கடல்கோளால் அழிவுற்ற கண்டம், லமோரிய கண்டம் ஒன்று மீண்டும் வர இருக்கிறது. அது எப்படின்னாக்க, கடல் இருக்கு இல்லையா, கடலில் அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இளமுறைய கண்டம் தான் தமிழ் முதலாக வந்து தோன்றியது. அது தமிழ் மாந்தர்கள் அங்கே இருந்தது. இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பிளவு தட்டுகளாக பிரிந்து காணப்படுகிறது. ஆப்பிரிக்கா ஒரு பக்கம், ஆஸ்திரேலியா ஒரு பக்கம், மடாஸ்கா இந்த பக்கம், சிங்கப்பூர், மலேசியா என 4-5 தட்டுகளாக பிரிந்து காணப்படுகிறது. அது எல்லாம் உலகம் முழுவதும் எனது யுகம் தொடங்க இருக்கிற காரணத்தால் நீங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் சென்றடையுமாறு என்னிடம் கூறியிருக்கிறார். தயவுசெய்து இந்த வீடியோவை எவ்வளோ ஷேர் செய்ய முடியுமோ அவ்வளோ வேக ஷேர் செய்யுங்கள். நான் அவர் அடுத்தடுத்து என்ன கூறுகிறார் என்பதை நான் கூறுகிறேன். இத்துடன் எனது உரையை முடித்துகிறேன். நன்றி, வணக்கம். ஓ முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா போற்றி. என்றும் உன்னை மறவேனே, இறைவா போற்றி.